Hi, I am Pradeep Kumar from Nakshatra Automation. Last year, 2025ல எங்களுடைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் இன்ஸ்டாகிராம், லிங்க்டின், யூடியூப் இதுலலாம் வந்த queries, கமெண்ட்ஸை பற்றி தான் இந்த பர்டிகுலர் செஷனே இருக்க போகுது. ஸோ அதில் வந்திருக்கிற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னதுன்றதை பார்ப்போம் நம்ம இப்போ. ஒயர்ட் ஆட்டோமேஷன் பெஸ்ட்டா, ஒயர்லெஸ் ஆட்டோமேஷன் பெஸ்ட்டான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சைஸு ஒருவேளை 15,000 ஸ்கொயர் ஃபீட், அதாவது 15,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கீழே இருக்குன்னா அந்த இடத்துல நம்ம ஒயர்லெஸ் ஆட்டோமேஷனே பண்ணலாம். நிறைய பேர் ஒயர்லெஸ் ஆட்டோமேஷன் சொன்னாலே ஒய்ஃபைன்னு சொல்லி நினச்சிக்கிறாங்க. ஒயர்லெஸ் ஆட்டோமேஷன்றது ஒய்ஃபை மட்டும் இல்லை, அது ஒன் ஆஃப் த ப்ரோட்டோகால் தான் அது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் ஒரு 4-5 ப்ரோட்டோகால் இருக்குது. ஒய்ஃபை மாதிரி பார்த்தீங்கன்னா அது ப்ளூடூத்னு ஒன்று இருக்குது, ஜிக்பீன் இருக்குது, ஜெட்வேவ் இருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்திருக்குது பார்த்தீங்கன்னாக்கா மேட்டர் எனேபிள்டு சிஸ்டம்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ 15,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே போகிற ப்ராப்பர்ட்டிஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்ட் ஆட்டோமேஷன் நல்லாவே சூட் ஆகும். அதுக்கு எல்லாமே நம்ம வந்து KNXன்னு சொல்லுவோம் அந்த ப்ரோட்டோகால் பேர். நீங்கள் என்ன நினச்சிங்கன்னு இப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ ஏன் சார் 15,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே போச்சுன்னா நம்மளால் ஒயர்லெஸ்லேயே பண்ண முடியாதா? அப்படி இல்லை. 15,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே போச்சுனாலும் நம்மளால் ஒயர்லெஸ் ஆட்டோமேஷனே எடுத்துகிட்டு போக முடியும், ப்ரொவைடட் அதுக்கு வேண்டிய கண்ட்ரோலர்ஸ், அந்த ஹப்னு நம்ம சொல்லுவோம், அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மல்டிபிள் நம்பர் ஆஃப் கண்ட்ரோலர்ஸ் போடுற மாதிரி இருக்கும் நிறைய இடத்துல. அதுக்காக தான் KNX அதுக்கு பதில் போட்டுட்டு போயிடலாமேன்னு சொல்லி சொல்கிறது. அப்போ அதே மாதிரி அப்போ 15,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கீழே போனாலும் அப்போ ஒயர்ட் ஆட்டோமேஷன் பண்ண முடியாதான்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, அஃப்கோர்ஸ் 15,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கீழே போச்சுனாலும் நம்ம ஒயர்ட் ஆட்டோமேஷன் பண்ண முடியும். ஸோ இது வந்து பட்ஜெட்டை மென்ஷன் பண்ணி தான் பண்ணுறதுக்காக தான் இது பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம பட்ஜெட்டை நல்லா ஆப்டிமைஸ் பண்ண முடியும். நிறைய பேர் இன்னொன்று எங்களை என்ன கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா, சார் ரீசெண்டாக வந்த டெக்னாலஜி தானே சார் எங்களுக்கு யூஸ் பண்ணுறீங்க, அந்த மேட்டர் எனேபிள்டு தானே சார் எங்களுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிலாம் கேட்டுக்கிறாங்க. சரி, ஒரே ஒரு விஷயம் நீங்கள் நல்லா ஒன்று புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேட்டர் எனேபிள்டு இன்ஜின்ன்ற மாதிரி கொடுத்தாலும் நம்ம வீட்டில் ஒய்ஃபை எனேபிள்டு சிஸ்டம்ஸ் இருக்க தான் போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய டிவி, வாஷிங் மிஷின்ஸ், இந்த மாதிரி ஒரு சில ஐட்டம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒய்ஃபைல தான் இருக்க போகுது. அப்போது நீங்கள் ஒரு ஹோம் ஆட்டோமேஷன் ஒரு இன்டகிரேட்டரை நீங்கள் பார்க்கும்போது எல்லா சிஸ்டமும் எல்லா ப்ரோட்டோகாலுமே உங்களுக்கு ஒரே ஆப்பில் வருமா? ஸோ தட் அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் ஆப்பரபிலிட்டின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஒரு டிவைஸ்க்கும் இன்னொரு டிவைஸ்க்கும், ஒரு அப்ளையன்ஸ்க்கும் இன்னொரு அப்ளையன்ஸும் அதுக்குள்ளேயே ஹேண்ட் ஷேக் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டம்ஸ் இருந்ததுனாக்கா உங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஐ ஹோப் இந்த செஷன் உங்களுக்கு இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.